என்ன பில்டப் கொடுத்தீங்க கங்குவா இப்படி எல்லாம் படம் எடுத்து பப்ளிக் வந்து ஃபுல் பண்ணாதீங்க 1000 கோடி 2000 கோடி திஷா பத்தானி அந்த டான்ஸ்னால வந்து அவங்களுக்கு மார்க்கெட் ஆயிடுச்சு. இது ஒண்ணுதான் கங்குவால நடந்த ஒரே விஷயம். நான் இப்ப கங்குவா மாதிரி கத்தா ஓ இந்த மூவி அப்புறம் ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரே காரணம் you are not connected with the audience. ஏதோ தனிப்பட்ட பகையா அவரோட மக்களை வெளியேற்றுறது எப்படி உசுமேத்துறது எப்படின்னா உங்ககிட்ட கத்துக்கிறோம். கங்குவா ஸ்டோரி ஒண்ணுமே இல்லையே, கதை இருந்தாதான் படம். எதுக்கு இந்த வில்லனை வந்து கொண்டீங்க? அந்த வில்லனே தேவையில்ல இந்த படத்துக்கு. இந்த படம் பார்த்துட்டு மென்டலி அப்செட் ஆயிட்டான். இவ்வளவு படு கேவலமாக தரமட்டமாக அபத்தமாக இப்படி ஒரு படத்துக்கு எடுக்கிறதுக்கு தனி திறமை வேணும் சார். ஆனா நீங்க அந்த சிறுத்தைன்ற படத்தோட நிறுத்தி இருக்கலாம். அவர் ஒருத்தருக்காக ஒரு நாள் 2 நாள் இந்த படம் ஓடலாம். அதுக்கு மேல தியேட்டர் காலி தான். ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டு போய் கங்காருவை பார்த்துட்டு வந்துருங்க. கங்குவா தயவு செய்து வேண்டாம், பாவம். அதாவது கேரியர் ஆல் டைம் லோ அந்த மாதிரி ஒரு மூவி இது. தவளை சாவடாம இருந்தா அந்த தவளையை சாவடிச்சது வந்து அந்த டைரக்டர். நான் ரொம்ப கோபமா இருக்கேன், பயங்கர கோபமா இருக்கேன், செம்ம கடுப்பா இருக்கேன், வேற லெவல் கடுப்புல இருக்கேன். ஐயோ டைரக்டர் சிவா, உங்களுக்கு சிறுத்தை சிவான்னு ஏன் தெரியுமா பேரு? அதுக்கு மேல ஒரு நல்ல படம் தரமான படம் வந்து தமிழ் மூவிஸ்க்கு நீங்க கொடுக்கலன்னா எல்லா ஆடியன்ஸும் மேல கொலகாண்டல் இருக்காங்க சார். சிறுத்தை சிவான்னு பேர் வச்சிருக்கீங்களே, அஜித் சார் அழிக்க பாத்தீங்க, முடியல. எனக்கு அவங்க ஸ்டார் வேல்யூ தனி. எப்படி அண்ணா தேர்வு படம் எடுத்தீங்க, அதை எதை நம்பி எடுத்தீங்கன்னு தெரியல. அந்த படம் எப்படி? இது வந்து கங்குவா. தயவு செய்து உங்க பேரை வச்சோ இல்ல மியூசிக் டைரக்டர் வச்சோ எந்த ஒரு மூவிக்குமே லைஃப் டைட்டில் ஹைப் கொடுக்காதீங்க. இன்ஃபேக்ட் சில வீடியோஸ்ல உங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க, நீங்க படம் எடுக்கக்கூடாதுன்ட்டு. அதை சொல்றதுக்கு எனக்கு தனிப்பட்ட முடிவு அது கிடையாது. என்ன பில்டப் கொடுத்தீங்க கங்குவா கங்குவா கங்குவா. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாமே. இது பாஸ்ட், இது பிரசன்ட் எடுத்துக்கலாமா? ஓகே, டூ சைட்ஸ் ஆஃப் தி காயின். இந்த பாஸ்ட் பிரசன்ட் லிங்க் பண்ண ட்ரை பண்ண அப்படி போயிடுச்சு. பிரசன்ட் இப்படி முஸ்லிம் போயிடுது. சத்தியமா சொல்றேன், 2 மினிட் ஆகுது சமயா தூங்க ஆரம்பிச்சேன். அது என்ன அந்த பிரசன்டையும் பாஸ்டையும் கொண்டு அப்படி என்ன கொலவெறி. இன்னும் ஒரு நிமிஷம் டைம் அட்ஜஸ்ட் பண்ண பாக்குறேன். டைம் டிராவல் இல்லங்க, என் வாட்ச் ஒர்க் ஆகுங்க. டைம் டிராவல் பின்னாடி போலங்க. இப்படி எல்லாம் படம் எடுத்து பப்ளிக் வந்து ஃபுல் பண்ணாதீங்க. 1000 கோடி 2000 கோடின்ட்டு ஹீரோ தரலாம், மியூசிக் தரலாம், திஷா பத்தானிக்கு தரலாம். உங்க படத்தாலான ஒரே உருப்படியான விஷயம் திஷா பத்தானி அந்த டான்ஸ்னால வந்து அவங்களுக்கு மார்க்கெட் ஆயிடுச்சு. இது ஒண்ணுதான் கங்குவால நடந்த ஒரே விஷயம். விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரம்மாண்டம், ட்ரீட் டாஷ் சொல்லிட்டு என்னதான் எடுத்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நான் இப்ப கங்குவா மாதிரி கத்துதா அதுக்குள்ள பட்டு வந்துருச்சு. இதுக்கு வந்து கார்த்தியை பத்தி இவ்வளவு பில்டப். ஐ டோன்ட் நோ எத்தனை படம் பார்த்திருப்பீங்க. ஒரு படத்தை வந்து கனெக்ட் பண்ண தெரியல. இந்த மூவி அப்புறம் ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரே காரணம் you are not connected with the audience and it is ரொம்ப இந்த அபத்தத்துல மகா அபத்தம். அதாவது வந்து சூர்யாவோட படம் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு வருது. அவங்க ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஆவலா தியேட்டர்ல அவரோட ஹீரோ பார்க்க வராங்க. அவர் வந்து ஓடிடில எதுவும் ரிலீஸ் பண்ணல. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி போட்டு ஒருத்தரை டேமேஜ் பண்ணலாமா? ஏதாவது தனிப்பட்ட பகையா அவரோட? இல்ல இவர் அஜித் சாரோட ரஜினியோட? இந்த மாதிரிலாம் யூஆர் ப்ரொஃபஷனல் டைரக்டர் சார். உங்களுக்கு எப்படி படம் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறது தெரியாது. ஆடியன்ஸ் இரிட்டேட் பண்றதுக்கு ஒரு படம் எடுப்பீங்க. அண்ட் இட்ஸ் அதாவது ஹைட்ஸ் ஆஃப் ஸ்டூபிடிட்டின்னு சொல்லலாம். அதாவது திஸ் இஸ் நாட் தி வே மூவி ஷுட் பி. அண்ட் எல்லாரும் படம் பார்த்துட்டு அழுதுட்டு வெளில வராங்க, தூக்கிட்டு வெளில வராங்க, வெறியோட வராங்க. மக்களை வெளியேற்றுறது எப்படி உசுமேத்துறது எப்படின்னா உங்ககிட்ட கத்துக்கிறோம். ஓகே, கங்குவா ஸ்டோரி ஒண்ணுமே இல்லையே, கதை இருந்தாதான் படம். கதையே இல்லை, இது கதைகள்ல நிஜம். ஏதோ ஒரு பீரியட்ல நடந்தது. 1070 2024 வரல என்ன லிங்க் காமிக்கிறீங்க? அவ்வளவு வருஷம் அவர் காப்பாத்திட்டு வராரா? ஓகே, நான் நிஜமாவே சொல்றேன் சூர்யா சார், எனக்கு உங்களை பிடிக்கும், நான் உங்க ஃபேன் அதெல்லாம் சொல்ல. ஆனா நீங்க இந்த பிரசன்ட் போர்ஷன் எடுத்து இந்த மூவில பண்ணிருக்கவே வேண்டாம். டேக் a movie like காந்தாரா என்ன அர்த்தம்? they didn't want to take a pan film. இது வந்து அந்த பாஸ்ட் பீரியட மட்டுமே வச்சு ஒரு கதைன்னு ஒண்ணு வச்சு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா கங்குவா படம் எப்படி பார்த்தேன்னு சொல்றேன். ஒரு கிளாஸ உடைச்சிட்டேன். ரஜினி வந்து மண்ணல்ல இருப்பாரு. ஒரு கிளாஸ உடைச்சிட்டேன். ஒரு பக்கம் 2D, ஒரு பக்கம் 3D எஃபெக்ட்ஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நவோதயா அது முன்னாடி வந்த படம் மை டியர் குட்டி சாத்தான்னு. அதுல வந்து அந்த எலும்பு வந்து அந்த ஸ்கிரீனை விட்டு வெளில வந்து அப்படியே வந்து போகும். இது என்னங்க 3D என்ன எஃபெக்ட்? எல்லாத்தையும் இருட்டுல காமிச்சிட்டு இது என்ன மணிரத்னம் பிலிமா எல்லாம் இருட்டுல காமிக்கிறதுக்கு? அண்ட் எதுக்கு இந்த வில்லனை வந்து கொண்டீங்க? அந்த வில்லனே தேவையில்லை இந்த படத்துக்கு. சோ ஸ்டோரியில என்னதான் சொல்ல வரீங்க? அதாவது கொஞ்சம் மக்களை தெளிவுபடுத்துங்க. எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்துட்டு மென்டலி அப்செட் ஆயிட்டாங்க. பிராங்கா இதுதான் சார் இந்த படத்தோட டிசாஸ்டர்ஸ் எஃபெக்ட். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது எனக்கு வந்து நான் தியேட்டர்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஆனா இப்படி
சாரி, நான் படுகேவலம்ன்ற வார்த்தையத்தோட இதுக்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது. இவ்வளவு படுகேவலமாக, தரமட்டமாக, அபத்தமாக இப்படி ஒரு படத்துக்கு எடுக்கிறதுக்கு தனி திறமை வேணும் சார். சோ ஒரு படம் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட எடுத்து கத்துக்கலாம். சாரி, ஐ ரெஸ்பெக்ட் யூ ஆஸ் எ டைரக்டர். ஆனா நீங்க அந்த சிறுத்தைன்ற படத்தோடய நிறுத்திட்டு இருக்கலாம். கங்குவா, சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் என்ன இருந்து என்ன, நான் குச்சி காமிச்சேன். பாஸ்டும் பிரசன்டும் கரெக்ட் ஆலன்ட், அவ்வளவுதான். ஒரு படத்துக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்கு இருந்தா கொடுங்க, இல்லாட்டி இந்த ப்ரீ பில்டப் வேண்டாம். இப்ப வந்து படம் வந்து ஃபெயிலியர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 2000 கோடி எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க. அதாவது முன்னாடி மெட்டாலிக்கான ஒரு ஆல்பம் இருக்கு, அது காது கிழிஞ்சிடும். டிஎஸ்பியோட மியூசிக் அப்படிதான் இருந்தான். அப்படின்னா படத்தோட ஸ்டோரிக்கு இந்த மியூசிக் ஏதாவது சம்பந்தம் உண்டானா சுத்தமா இல்ல. சினிமாட்டோகிராஃபி, ஸ்கிரீன் பிளே ஜீரோ, ஸ்டோரி ஜீரோ. இதெல்லாம் மீறி பாவம் சூர்யா அவரோட பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்திருக்காரு. அவர் ஒருத்தருக்காக ஒரு நாள் 2 நாள் இந்த படம் ஓடலாம். அதுக்கு மேல தியேட்டர் காலி தான், படமும் காலி தான். அதனால இந்த மாதிரி இனிமே வந்து யாரோட கேரியரையும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. கங்குவா பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டாம் என்றால் ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டு போய் கங்காருவை பார்த்துட்டு வந்துருங்க. கங்குவா தயவு செய்து வேண்டாம். அதாவது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் டிக்கெட் போட்டுட்டு கங்காருவை பார்த்துட்டு வந்துருங்க. ட்ரிப் வுட் பி வொர்த் இட். இந்த மூவி தப்பி தவறி பார்க்குற அளவு வந்து ஒர்த்து கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு எலமெண்ட்ஸ் பில்டப் பண்றது, ஒரு கேரக்டர் கொண்டது, அந்த பையனை எதுக்காக காப்பாத்துறாரு, அந்த ட்ரைபல் இதுக்குள்ள என்ன ஆக்சுவலா ப்ராப்ளம், அந்த கிளான் ஒருத்தர் எதுக்கு சண்டை போடுறாரு, இவர் எதுக்கு வந்து உயிரை விடுறாரு. LOGIC, லாஜிக் வந்து இந்த படத்துல மேட்சே ஆல. முன்னாடி லாஜிக் இல்ல மேஜிக்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல ஃபெயில் டு ஷோ மேஜிக் அண்ட் லாஜிக் போத். சோ அட்டர் நான்சென்ஸ். கங்குவால வந்து ரேட்டிங் கொடுத்தா சில பேர் ரொம்ப 2.5 ஆவரேஜ், மச் 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 பிலோ ஆவரேஜ் அண்ட் ட்ரூலி ஹாரிபிள். ஃபைனலா அதை பத்தி நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். ராட்டன் டொமேட்டோஸ்னு ஒன்னு இருக்கு. அதாவது வந்து வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் போரிங் மூவிஸ் கொடுப்பாங்க. ராட்டன் டொமேட்டோஸ் இந்த மூவி வந்ததுன்னா வேற லெவல் இட் வில் கெட் நம்பர் 1. அதாவது அழுகி போன தக்காளி எடுத்து மூஞ்சில் அடிப்பாங்க. அதான் ராட்டன் டொமேட்டோஸ். அந்த மாதிரிதான் அந்த படம் இருக்கு. சோ ஆக மொத்தத்துல கங்குவா இட் ஹஸ் ஃபெயில்ட் டு இம்ப்ரெஸ். சூர்யா சாரோட லைஃப் டைம்ல வந்து இது வந்து அவருக்கு வந்து ஒரு பாவம். அதாவது கேரியர் ஆல் டைம் லோ, அந்த மாதிரி ஒரு மூவி இது. கெரியர் ஆல் டைம் லோ. இதனால ஒரு மார்க்கெட்ல லூஸ் பண்ண போறது இல்ல. ஆனா இந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு படம் கொடுக்காதீங்க. முடிஞ்சா தரமான படத்தை கொடுங்க, இல்லாட்டி ப்ளீஸ் கீப் குவைட் வித்வுட் டேக்கிங் எனிதிங். இந்த 2000 கோடி பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ரொம்ப ஓவர் பில்டப். நான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு பாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தேன். அது ஒரு 200 ரூபா நோட்டு இருந்தது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டே 200 ரூபா நோட்டு. அது கூட இந்த மூவி வந்து ஒர்த்து கிடையாது. 2000 கோடி இந்த 10 படத்தை சேர்த்து வச்சாலும் இந்த 2000 கோடி வராது. சோ இந்த 2000 கோர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் பில்டப். அதாவது பப்ளிக்கும் வந்து தே ஆர் ஆல் இன்டெலிஜென்ட் பீப்புள் வண்டி. அவங்கள வந்து மைண்ட்ல வந்து இது பண்ணிட்டு ஒரு ஹாக் வாஷ் பண்ணாதீங்க. அதாவது வந்து அவங்கள வந்து மனசேதல் பண்ணாதீங்க. சோ 2000 கோடி அது டச் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. சிறுத்தை சிவா சார் என்னோட 2 கை கூப்பி கேட்டுக்கிறேன். எந்த ஆடியன்ஸ் அதை சொன்னாங்களோ அந்த மதிப்பு கூடியவர்களை முன்னாடி வந்து உட்காந்து வைங்க. நேருக்கு நேர் நான் 4 கேள்வி பச்சை கலர்ல கேட்க விரும்புறேன். சோ உங்களுக்கு நீங்களே வந்து நீங்க உனக்கு நிகரானவன் அதெல்லாம் இங்க செல்லாது, ஊதாது. மக்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒண்ணு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இல்லைன்னா இல்ல. ஏக்மார் தோத்துக்கடா. இதுதான் நம்மளோட ஆடியன்ஸ். யாரு சொன்னாங்களோ அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ்ல கூப்பன் கொடுத்து அமிச்சாரு, அது மாதிரி நீங்க கூப்பன் கொடுத்து அமிச்சா சொல்லி இருக்கலாம். மத்தபடி ஒருத்தர் கூட சூர்யா ஃபேன்ஸே வந்து அவ்வளவு அட்டர்லி டிசப்பாயிண்டட் இந்த படத்துல. சோ யாரும் அப்படி சொல்லியிருக்க சான்ஸ் இல்லை. தவளை சாவடாம இருந்தா அந்த தவளையை சாவடிச்சது வந்து அந்த டைரக்டர். அவருக்கு தான் அந்த முழு பெருமை சேரும். தவளையை சாவடிச்சது டைரக்டர். ஆனா தவளைக்கு ஒரு நல்ல கதை இருக்கு தெரியுமா? ஒரு தவளை மத்த தவளையெல்லாம் பிடிச்சி இழுக்குமா, மேல போகாதன்னு சொல்லுமா. ஆனா அந்த தவளை வந்து மேல போயிட்டே வந்து வெளில வந்துடுமா. எனக்கு அந்த தவளைக்கு காது கேட்காது. அப்ப சூர்யா சார் வந்து கிரிட்டிக்ஸ பத்தி யாரை பத்தி எதுவும் பாதர் பண்ணல. சரி, அஜித் சார் ஆமை, விஜய் சார் வந்து முயல். வாழ்க்கையில முயல் இருக்கலாம், ஆமை இருக்கலாம், முயலாமை இருக்கக்கூடாது. நல்ல வேர்டு அது தமிழ்ல, நல்லா முடிச்சுக்கோங்க. முயல் இருக்கலாம், ஆமை இருக்கலாம், முயலாக இருக்கக்கூடாது. அவரை முயல்னு ஒரு ஆமைன்னு சொன்னதுக்கும் காரணம் இருக்கு. அஜித் சார் ரொம்ப ஸ்லோவா படம் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு. விஜய் சார் பொலிட்டிக்கல் இன்டர்வியூனால படம் நான் கேரியரே முடிச்சுக்க போறேன்னு சொல்றாரு. இவருக்கு நடுவுல வந்து சூர்யா சார் போட்டி போடும் போது அவர் வந்து உண்மையாவே தவளைதான். அவரு ஸ்லோவா வெளில ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறி வெளில வந்துட்டாரு. வெளில வந்தவனை பிடிச்சி தூக்கி நான் திருப்பி கலர்ல முக்குவேன்னா, இப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. நிஜமாவே தேவை. இப்படிப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் தான் தேவை. என்ன விஷுவல் எடுத்து என்ன கிரீசிங்க கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே வாட் ஹேப்பன்? நத்திங் ஹேப்பன். நான் வேற எந்த மூவிஸ் வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்ல விடல. ஹைப் கொடுக்காத மூவி நல்லா போச்சு.
ஹைப் கொடுத்த மூவி இது வந்து போகவே இல்லை. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த மாதிரி வந்து மக்களை வந்து ஒரு ஃபால்ஸ் பில்டப் கொடுத்து அவங்கள வந்து ஒரு மன இதுல வைக்காதீங்க, மன பிராந்தியில வைக்காதீங்க. பிராந்தியில குடிக்கிற லிக்கர் பிராந்தி இல்ல, அந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாரும் போயிட்டாங்க.